இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறமா ரெகுலர் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு நாள் மட்டும் தான் வெளில சாப்பிட அலௌடு. அப்போ தான் நம்ம உடம்புக்கும் நல்லது, காசுக்கும் நல்லது. சிம்பிள் குக்கிங்லேருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கீரை கூட்டு வச்சுட்டு ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த எக்கு மட்டும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இந்த கீரை கூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் பண்ணியிருந்தேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இடித்த பூண்டியும் சேர்த்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கின கீரையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதை பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். வேக வச்ச தோரம் பருப்பையும் இது கூடவே சேர்த்துட்டு மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கீரை கூட்டு. இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதுங்க. இதையே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா தீஞ்சிரும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி முட்டையை போட்டு எடுத்து பாருங்களேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.